எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. என்னது அது யாரு? தெரியல அந்த அளவுக்கு யாருன்னு. யாரு இது? டேய் மாப்பிள, காலைல எந்திரிச்சது நீ என்னைக்கு போன பார்க்காம பொழப்ப பார்க்குறியா அன்னைக்கு தாண்டா வாழ்க்கை உருப்படும். கை செஞ்சு எந்திரிச்சு கிளம்பி வேலைக்கு கிளம்புற வழியை பாரு. மயிர் ஓச்சுன்னு படுத்து கிடக்காத, எந்திரி. பாத்ரூம்க்கா? எவ்வளோதான் மோட்டிவேட் ஆகி வீடியோ போகணும்னு நினைச்சாலும் அடிமேல் அடிமேல் அடி விழுந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து அந்த கோடு பிரச்சனை எனக்கு வந்துருச்சு. ஓ, அந்த போன்ல கோடு அப்டேட் பண்ணா வரும்ல. என்ன போன் இது? அப்டேட் தான் கொடுத்தேன், 2 நாள்ல பார்த்தா கோடு வந்து கிடக்கு. உன்னை யார் பிரிச்சா குறுக்க கோடு கிழிச்சா. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஃப்ரீயாவே சர்வீஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ரீ சர்வீஸ் கிடைச்சிருச்சா? ஆனா ஒரு இருக்கிறதுக்கு நான் ப்ரௌடா தான் ஃபீல் பண்றேன். ஆனா இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு நான் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ண மாட்டேன்டா. சரிடா இது நல்லபடியா முடிஞ்சிட்டே அப்படின்னு சொல்லி திரும்பினா மானிட்டர்ல கோடு வந்து கிடக்கு. ஐயோ சத்திய சோதனை. அடிமேல் அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்கு. சரி, நம்ம மெயின் கண்டென்ட்க்கு வந்துடலாம். வணக்கம்மா. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். ఓయ్ బబుట్టి చేటా ఇందు రెబెకా ఏనికి మమ్ముట్టి ఇష్టపడు அட பால் பரவாயில்ல, யூனிக்கா டிஃப்ரெண்டா பண்றாரு. இந்த மாசம் ஃபுல்லா இந்த இந்து ரெபெக்கா வர்கீஸ் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ఓయ్ బబుట్టి ஆமா, చేటా ఇందు రెబెకా వర్గీస్ ఏనికి మమ్ముట్టి ఇష్టపడు. இல்ல ஒரு சின்ன பொண்ணு சூப்பரா பண்ணு. எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போதுமடா டேய் புடிங்கடா. ஆனா எத்தனையோ பேர் பண்ணா கூட இது ஒண்ணுதான்டா கரெக்டா சிங்க் ஆச்சு. ఏనికి మమ్ముట్టి ఇష్టపడు. வித்தியாசமா இருக்கு. ஏய் மம்டி, சேட்டா இந்து ரெபெக்கா வதி. அம்மாடி. இதுக்கப்புறம் இந்த இந்து ரெபெக்கா வர்கீஸ் எவனும் பண்ணாங்கடா. சரி என்னாச்சு? இனிமே சொல்ல மாட்டான். ఇందు రెబెకా వర్గీస్ போட்டோவா? அதானே, நம்மள மட்டும் நல்லாவே எடுக்க மாட்டாங்க. எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தேன். எல்லாம் உனக்கும் அப்படிதானோ? ஒரு போட்டோ நல்லா இல்லைன்னா அத்தனை போட்டோ எடுக்க விடுவாங்க நம்மள. கண்டிப்பா இதை பத்தி ஒரு நாள் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டா வந்துருச்சு. இப்போ நான் ஒருத்தருக்கு போட்டோ எடுத்து கொடுக்குறேன்னா அவன் எந்த ஆங்கிள் அழகா இருக்கான், அவன் சிரிச்சா நல்லா இருப்பானா, இல்ல லைட்டா ஸ்மைல் பண்ணா அது நல்லா இருக்கா, பேக்ரவுண்ட்னா எப்படி இருக்கு, அவன் எந்த போஸ்ல இருந்தா எப்படி நல்லா இருக்கான், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அழகா ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தா பதிலுக்கு அவன் நமக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுக்கணும்ல. வெறும் கடமை போட்டோ எடுத்து கொடுப்பான். கரெக்ட். போட்டோ எடுத்து கொடுத்துருக்கான், எடுப்பான். நாமளும் கடமைக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுப்போம். அந்த மாதிரி தான் எடுத்து கொடுக்குறானுங்க. அப்படி ஒரு போட்டோ கேவலம் எடுத்து கொடுத்துட்டு அதையும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை டிபி வேற வைக்க சொல்லுவாங்க. எனக்கு இது எல்லா டைமும் இதான கடுப்பு. நம்ம அழகா ஒரு போட்டோ எடுத்து கொடுப்போம், அவன் பதிலுக்கு நமக்கு ஒரு அழகா ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தாலும் நமக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்னதான் பண்றதுன்னு தெரியல. அதனாலே இந்த போட்டோ எடுக்கிற ஆசை போயிடுச்சுடா. எனக்கு போட்டோ வேணாண்டா, உங்களுக்கு நான் போட்டோ எடுக்க மாட்டேன், நானும் எனக்கு போட்டோ வேணாண்டா அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. முட்டா பிள்ளைகளுக்கு வந்துட்டு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருப்பேன். செம்மையாகுது.
ரொம்ப இதுப்பா இருப்பாரு போல. ஆனா முட்டை ஒரே ஒரு போட்டோ தான் எடுத்து கொடுப்போம், அதையும் ஒழுங்கு. சை, ரொம்ப எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. எனக்கு இப்ப நினைச்சா கூட வெறியா ஆகுது. யார் அந்த ஜீவன் பார்க்கலாம். என்னடா புடிடா 200 ரூபாய் அதோட ஆமா கடன் அடைச்ச சரியா சொன்னவங்க காப்பாத்துமே. அப்புறம் உனக்கு பசிக்குது செவா சாப்பிட போலாம். நீ வச்சிருக்க ஓஹோ கடன் இந்த மாதிரி ஒரு கொடுத்து டைப் இருக்காங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் இருக்கானுங்க. எப்படின்னா கடனை வந்து நம்மள்ட்ட கொடுப்பானுங்க, கொடுத்துட்டு அடுத்த ஒரு 5 நாள்ல நம்மள்ட்ட வாங்கிட்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் நம்மள்ட்ட கொடுப்பானுங்க, அடுத்த ஒரு 5 நாள்ல மறுபடியும் வாங்கிட்டு போயிடுவானுங்க. அது வாங்கிட்டே இருந்துக்கலாமடா. நீ காசு கேப்பியே கொடுக்குற மாதிரி கொடுத்து மறுபடியும் வாங்கிட்டு போயிடுவானுங்க. ஏன்னா அவன் நியாயமா இருக்கானா, கொடுத்து கொடுத்து வாங்கிட்டு இருப்பான், கொடுத்து கொடுத்து வாங்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட நம்ம திட்டவும் முடியாது, ஏன்னா கொடுத்துட்றான். சிங்கிள் பேமெண்ட் வாங்கிக்கோ. டேய் இந்த காசை எடுத்துட்டு போய் உன் மூஞ்சில விட்டுறா. சரிங்கண்ணா. என்னங்கடா புரிய மாட்டேங்குதுடா எனக்கு. இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். ஆட்டிவிட்டால் ஆடும் அந்தரத்தில் தொங்கும், அது என்னது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. மணியா மணிதான் தொங்கிட்டு இருக்கோம். காலம் நோன்றதுனாலயோ மூக்க நோன்றதுனாலயோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. தெரியலையா? நல்லா கோயில் மணி. அது என்ன? ஊஞ்சல். கான்ஃபிடென்ட் ஊஞ்சலா? கரெக்ட் ஆன்சர். அப்படியா? மிஸ்டர் பர்பு சட்டி கரெக்ட் ஆன்சர். ஏ ஃபேன் கூட ஆமாண்டா, ஃபேன் கூட அந்த இடத்துல தொங்குது. அது எப்படி ஆட்டம்? ஆடும். இது உங்களுக்கு இதை விட பெட்டரா ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. இது மாதிரி விடுகதைகள்லாம் காமெடியா தான் இருக்கு. போய் பார்த்தா இந்த நண்டி ஆடி இருந்துச்சு. நல்லா பாத்தியா? பூட்டு தான் தொங்கிட்டு இருந்துச்சா இல்ல இவன் பாத்ரூம் திறந்து போட்டு குளிச்சிட்டு இருந்தானா? பூட்டை கூட நம்ம சொல்லலாம், அதுவும் தொங்கிட்டு தான் இருக்கும். ஆட்டி விட்டா ஆடும் தான். சந்தேகப்பட்டு இழுத்து தொங்கி பார்த்தேன், அது பூட்டு தானா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். ஓகே கேளு. பைக்ல வேகமா போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க திடீர்னு குறுக்க வரீங்க, அதனால நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க. அதனால என்ன காரணம் நீங்க குறுக்க வரீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, உங்களுடைய வாகன ஓட்டு திறமையை நாங்க சோதிக்கிறோம். நாங்க திடீர்னு குறுக்க வருவோம், நீங்க மேலே ஏற்றிட்டு போயிடுவீங்க. ஆனா எங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு தான் கை கால் உடையுது. அப்பனா என்ன அப்படின்னா உங்களுக்கு வண்டி ஓட்ட தரேன்னு அர்த்தம். முதல்ல வண்டி ஓட்ட கத்துக்கணும் வாங்க. இதுக்கப்புறம் நாங்க கரெக்டா இருந்துக்கிறோம். ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன். வேகமா போனா ஓகே, ஆனா ஸ்லோவா போகும்போது பின்னாடியே தோட்டத்துல வந்து காலை கடிக்க வராதீங்க. அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க. நான் யாரு அடி வாங்கிட்டாரு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே பிரத்துல 5 கிலோமீட்டர் ஓடும் ப்ரோ. இப்பெல்லாம் 500 மீட்டர் கூட ஓட முடியல. லைஃப் ஸ்டைல் சரியில்லை. இனிமே வெள்ளை சாப்பிட்றது கம் பண்ணணும். அட பாவி, இதான் காரணம். சாப்பிடுறது பிரச்சனை இல்ல. பாவி மெயின் மின்னலே அவன் தானடா. நண்பர்களே, இந்த மாதிரி ஊருக்குள்ள ஏகப்பட்ட பேர் சுத்திட்டு இருக்கானுங்க. இந்த OnePlus மொபைல் சர்வீஸ் பண்றதுக்காக சென்னை போயிருந்தேன். அப்போ வந்துட்டு இந்த பிரிஞ்சி சாதம் காலையில சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்தான், ஏன் நீ சாப்பிட்றான்னு சொன்னதுக்கு மதியம் இதாண்டா சாப்பிடுவேன், அதனால காலையில எனக்கு வேணாம், உடம்பு வந்து வீணா போயிடுன்னு சொன்னான். சரிடா எதுவும் பரவாயில்ல, பெரிய எதுவும் சொல்றான்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் மட்டும் தனியா போயிட்டு டீயும் தம் அடிச்சுட்டு வரான். உடம்பு வீணா போயிடுமா? இருப்பாங்க. காலையிலயும் பிரிஞ்சு மதியமும் பிரிஞ்சு சாப்பிட்டா உடம்பு வீணா போயிடுமா? ஆனா ஒரு டீயும் தம் அடிச்சா நல்லா இருக்கும். அதுவும் அவன் ஆபீஸ்ல வந்துட்டு மேனேஜர் திட்டாங்கன்னா ரொம்ப குஷி ஆயிடுவான். ஏன்னா அதை ஒரு காரணம் வச்சு தம் அடிச்சிட்டு இருப்பான். அப்ப சரக்கு அடிச்சா அதே போல இந்த ஓவரா குளிர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தம்ம போடுவான். ஆமா ஆமா, கோல்டு வந்தா அதுக்கு ஒரு தம் அடிக்கும். அதே ஒரே வெயிலா இருந்தா ஒரே எரிச்ச ஒரு தம்ம போட தான் கரெக்டா இருக்கும். அட பாவிங்களா, டீ மாதிரி இது ஒன்று போல. ஆமா, நான் பாத்துக்கிறேன் விடு. என்ன சார் இவ்வளவு சீரட்டை பிடிச்சி போட்டிருக்கீங்க? இந்த 3 விஷயத்துலயும் பிரச்சனை காமன் கிடையாது, தம் அடிக்கிறதா காமன். நான் அடிப்பேங்கிறது காமன். முன்னாடினா ஒரு தம்மு 2 தம் போட்டுருந்தா, இப்ப பாக்கெட்டா போயிட்டு இருக்கு. என்ன ஆகும்னு தெரியல. 1-2 கண்டு காணாம பிடிச்சிட்டு இருந்தா பாக்கெட்டா பிடிக்கிறேடா சிவா. ஆமா பாக்கெட்லாம் இல்லம்மா, ஒண்ணுதாம்மா, கடைக்காரன் ஒண்ணுதாம்மா வச்சு கொடுத்துருக்கான்.
தெரிஞ்சு போறாங்க தெரியாம போறாங்க. சரி ஐயோ பாவம் லக்கேஜோட தூக்கிட்டு போறாங்க அது யாரும் சொல்லாம வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பாவம் வீடியோ எடுக்கிறாங்க பண்றாங்க. வாக்கிங் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவங்க முயற்சியை கைவிடாம நடந்துகிட்டே இருக்காங்க. எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு. ஆனா இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து போயிட்டான். அவன் கடை நடந்து போயிட்டான். அதை பார்த்துட்டு தான் ஏறுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ விடாமுயற்சி. இவன் என் ஃப்ரெண்டு. இவன் தான் எங்க எல்லாருக்குமே முன்னோடி, ஒரு ரோல் மாடல் மாதிரி. ஓ, உங்களுக்கு முன்னாடியே நிறைய விஷயம் சாதிச்சிருக்காரா? இல்ல எங்களுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் போய் சரிப்படி வாங்கிட்டு வந்துடுறாரு. நாங்க இவரை பார்த்து உஷாராயிடுவோம். ஆக்சுவலா அந்த கேரக்டர் நான் தான். எங்க கேங்ல அதிகமா நான் மட்டும் தான்டா. இதுல பெருமை ஒரு ஸ்கேமா இருக்கட்டும், ஒரு பிசினஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நான் வந்து பட்டுருவேன். அதுல ஸ்டடி வாங்கின பிறகு அந்த அட்வைஸ் எல்லாத்தையும் இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன், டேய் இப்படிலாம் பண்ணுங்கடா, அப்படியே நடக்கும்டா, பாத்துங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு இது மாதிரி பல ஸ்டடிகள் வாங்கியிருந்தா என்கிட்ட சொல்லுவான், அதை கொஞ்சம் நான் உஷாரா இருந்திருப்பேன். அதுவே நடக்க மாட்டேங்குதுடா. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும்? ஒருத்தங்கிட்ட ஏமாறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நான் தாண்டா மாட்டுவேன். உங்களை பொறுத்தவரை நான் வாழ்க்கையில தோத்தவன் தான். ஆனா என்ன பொறுத்தவரையில தோத்தவன் தான். இந்த ரிசார்ட் நல்லா இருக்கு. ஸ்விமிங் பூல் இருக்கு. டிஸ்கோ இருக்கு. கக்கூஸ் எங்க ப்ரோ இருக்கு? ஆனா இந்த எல்லா ட்ரிப்லயும் ஆய் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குடா. ட்ரிப்ல எங்கெங்க போறோங்கிறத பிளான் பண்றதுக்கு முன்னாடி எங்கெங்க இருக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கணும் போல. பாத்ரூம் எங்க இருக்கு? ஒண்ணுக்காரனுக்கு. இப்போ ரூம் எடுக்கிறோம்னா அதுல ரூம் நல்லா இருக்கோ இல்லையோ, பாத்ரூம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும். அப்பதான் திருப்தியா இருக்க முடியும். ஆமா ஆமா. கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. சொன்ன சின்ன ஸ்கிராட்ச் தான் இருக்குது. நாங்கள் 4 டைம் அடிச்சு இப்படியே தான் இருக்கு. நான் ஃபினிஷிங் மூவ் பண்ண போகிறோம். விட்டு எரிய போகிறோம். போண்டா நிலைமை என்ன ஆகுதுன்னு நீங்கள் பார்க்க போறீங்க நண்பர்களே. இப்போ கூட போண்டா கேட்கல. போண்டா ரொம்ப உறுதியா இருக்கு. போண்டா போட்ட மாஸ்டரா நம்ம பாராட்டி ஆகணும். உண்மையா இது போண்டாவா? என்னடா இது கதை விடுறாங்களா? நண்பர்களே, இப்போ கூட போண்டா எதுவும் ஆகல. போண்டா ரொம்ப உறுதியா இருக்கு. போண்டா போட்ட மாஸ்டரா நம்ம பாராட்டி ஆகணும். நான் கூட இந்த போண்டாடா கல்லு மாதிரி இருக்குன்னு கலாச்சி தாண்டா பாத்துருக்கேன். இப்பதானே கண்ணு முன்னாடி பாக்குறேன். அச்சா மண்டை உடையவானா? நம்ம கடை வடதான் ஸ்ட்ராங்கு. பேபி எனக்கோசரம் தம் அடிக்கிறது விட்டுருவியாடா? விட்டுருவேண்டி. அப்படின்னா நம்ம இன்னைக்கே பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்டி பிரேக்கப் பண்ணலான்ற? ரொம்ப வருஷமா அடிக்கிற தம்மியே விட்டுடுற, இப்ப வந்து என்ன விட்டுற மாட்டியா நீ? ஐயோ, அந்த டயலாக காமெடி. விட்டுருவேண்டி விட்டுருவேண்டி விட்டுருவேண்டி. அந்த வாய்ஸ் நல்லா இருக்குடா. பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்டி பிரேக்கப் பண்ணலான்ற? சின்ன பிள்ளை வாய்ஸ் மாதிரி இருக்கு. இத வந்து இந்த டயலாக எங்கேயோ கேட்ட ஞாபகம் வருது. இதே மாதிரிதான். என்ன விட்டுருன்னு சொன்னா விட்டுருவியாடா? விட்டுருவேண்டி. ஆமா என் உசுர. டேய் அந்த ஸ்விக்கி காதல். இத காப்பி அடிச்சு தான் போட்டுருக்காங்க. ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லுங்க முதலாளி. டேய் அந்த ஸ்விக்கி காதல் தானே. பிரிச்சு விட்டுட்டோம். ஏன்னா அவங்கனா வேற லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஓ ஒட்டிக்கு. ஆமா நம்ம அங்க போய் பார்த்துட்டு இருப்போம். இங்க அதுக்குள்ள ரெக்கமெண்ட் ஆகும்ல. 90%. இது உண்மைடா. இது ஆமா. முன்னாடினா கூட நாம ஏதாவது சர்ச் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணோம்னா அது ரிலேட்டடா ஆட் அனுப்பிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு பேசிட்டு இருப்போம், இது மாதிரி அப்படி சொல்லி பேசிட்டு அதை ஆட் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஒட்டி கேக்குறான் பாத்தியா? ஒட்டி கேக்குறான் பாத்தியா? அது நமக்குமே டவுட் இருக்குல்ல. நான் மனசுல நினைக்கிறதா வந்துட்டு இருக்குடா. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. நான் இதை வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பேன், ஆனா அது ரிலேட்டடாவே ஆட் வந்துட்டு இருக்கோம். இவன் எப்படி முட்டை அடிக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வந்தான்? நம்மள அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கானுங்க. என்னமோ நடக்குது நம்மள சுத்தி. இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. உண்மையிலே
ஓகே அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா எல்லாம் முக்காவாசி அட்வைஸ்லயே ஓடிடுச்சு வீடியோ. ஆமா 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 தூங்குறது காலைல எந்திரிக்கணும்னா அந்த போனை பார்த்து தான் எந்திரிப்போம். ஆமா 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 நல்லா இருந்துச்சு, எல்லா இதுவுமே சூப்பரா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்